அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கும் ஒரு அருமையான வீடியோ தான் உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவும் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். ஏன்னா இது வந்து கிராஃப்டோட கலந்த ஒரு சமையல் தான். இந்த சமையல் வீடியோவும் பார்த்த மாதிரியாச்சு, கிராஃப்ட்டும் செஞ்ச மாதிரியாச்சு, அதோட வந்து நம்ம பொழுதுபோக்கையும் கழிச்ச மாரி ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த கிராஃப்ட் ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா, எங்க குழந்தைங்களுக்கு நாங்க சொல்லிக் குடுக்குறப்ப, அதில ஒரு திருப்தி இருக்குங்க. அதே மாரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எங்க வீட்டு குட்டி வாண்டு டான்ஸ பார்த்தீங்களா, எப்படி ஆடுறாங்கன்னு. அதையும் சரி உங்களுக்காண்டி போடலாம், ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன். அவ ஆடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சமையல் செய்யறது மட்டும் நம்ம வேலை இல்லைங்க. கிராஃப்ட்டும் நம்மளோட வேலை தாங்க. அது பெண்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கணும் அப்படின்னா, இந்த கிராஃப்ட் ஐடியாஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கிராஃப்ட் ஐடியா நீங்க வந்து நாங்க படிக்கிற காலத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஐடியாவும் எங்க மிஸ் சொல்லி தர மாட்டாங்க. அப்போ வந்து செல்லும் கிடையாது. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களோட ஐடியாஸ வச்சு மட்டும் தான் நாங்க கிராஃப்ட் செய்வோம். ஆனா, இப்ப அப்படி இல்லங்க. யூடியூப் சேனல எடுத்து நம்ம எவ்வளோ ஐடியாஸ் வேணாலும் நம்ம செஞ்சு பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப வந்து உலகம் ஃபாஸ்ட்டா போயிட்டுருக்கு. அதே மாரி நீங்களும் வந்து சமையல மட்டுமே வந்து சமையல் எப்படி ஒரு கலையோ, அதே மாரி இந்த கிராஃப்ட்டும் ஒரு கலை தாங்க. இந்த கலைய வந்து நம்ம கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கலைய சொல்லிக் குடுக்கணும். இந்த கலைய சொல்லிக் குடுக்குறப்ப தான் உங்களுக்கும் வந்து நெறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதே மாரி நீங்க வந்து பல விதங்கள்ல வந்து யோசிச்சு, யோசிச்சு ஒரு ஐடியாவ கிரியேட் பண்ணி செய்வீங்க. அதே மாரி நீங்க சொல்லிக் குடுக்குறப்ப, இன்னும் பலவிதமான ஐடியாஸ் வந்து உங்க மனசுக்குள்ள தோன்றும். இந்த மாரி வந்து நெறைய நீங்க செய்யறப்ப தான், உங்களோட வந்து மனசு வந்து ரிலாக்ஸ் ஆவும். வந்து ஒரு புத்துணர்ச்சியோடையும் நீங்க இருக்கிறத கண்டிப்பா காண முடியும். அதனால சமையல மட்டும் நீங்க செய்யாம, இடையில இடையில உங்க மிச்சமான நேரங்கள்ல வந்து, நீங்க கிராஃப்ட் ஐடியாஸோ, இல்ல வந்து டெய்லரிங் ஐடியாஸோ, இல்ல ஆரி ஒர்க்கோ, உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட திறமை இருக்கோ, அந்த திறமைக்காண்டி ஒரு 1 மணி நேரம் வந்து நீங்க நேரத்த ஒதுக்கி, அதுக்குரிய வந்து நேரத்த வந்து நீங்க செலவிடுறப்ப தான், அதோட திறமை வந்து நீங்க கண்கூடா பார்க்கும்போது ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு வந்து என் ஸ்டூடெண்ட் ஒரு பாட்டில் கொண்டுட்டு வந்தா. அந்த பாட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்க்குறப்ப பிளைனா தான் இருந்துச்சு அந்த பாட்டில். அத நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அவ கேட்டா, "மிஸ் இது வந்து பிளைனா இருக்கே. இத எப்படி நீங்க கலைப்பொருளா மாத்துவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் சொன்னேன், "இரும்மா பார்க்குறப்ப தான் உனக்கு அப்படி தெரியும். ஒரு பாட்டில் மாதிரி. ஆனா வந்து செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீன்னா, அதுவா அந்த பாட்டிலு அப்படின்ற அளவுக்கு செம்ம சூப்பரா இருக்கும்மா. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணும்மா. நான் செஞ்ச பிறகு உனக்கு சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில எடுத்து, நான் என்ன பண்ணுனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு, ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு, வந்து கிரீன் கலரும், ஒரு ஸ்கை ப்ளூ கலரும் வந்து அதோட வச்சு ஒரு பூ மாதிரி பண்ணி, அதுக்குள்ள வந்து ஃப்ளவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அத இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். அந்த பொண்ணு கொண்டு வந்த பாட்டில் என்ன பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேன் பாட்டில் தாங்க. அதனால தான் நான் சொல்றேன், நம்ம வீட்ல இருக்கிற எல்லா வேஸ்ட்டான பொருட்களையும் ஒரு கலைப்பொருளா நீங்க மாத்துனீங்க அப்படின்னா, நீங்களே செஞ்ச திருப்தியும் இருக்கும். அத வந்து உங்க வீட்ல வந்து நீங்க வைக்கிறப்ப, உங்களுக்கே வந்து அத பார்க்கறப்ப, ஆஹா! நம்ம செஞ்சதா இது? அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சூப்பராவும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்களே உங்க வீட்ட வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அடுத்தடுத்து நம்ம எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாம, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அத ஒரு கலைப்பொருளா மாத்துற திறமைய நீங்க வளர்த்துக்கிருவீங்க. அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்க வீட்ல என்னென்ன பொருள் வேஸ்ட் ஆகுதோ, அத வந்து கண்டிப்பா பயன்படுத்துங்க. இந்த கோயில வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த கோயில் வந்து நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த கோயிலுக்கு தான் நான் அதிகமா போவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கோயிலுக்கு எதிர்த்தாப்புல பார்த்தீங்கன்னா, நான் படிச்ச ஸ்கூலோட கிரவுண்டு தாங்க. அத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இது கிரவுண்டா இருந்துச்சுங்க. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அத வந்து பூங்காவா மாத்திட்டாங்க குழந்தைங்களுக்காண்டி. இந்த பூங்கா பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம சிஎம் அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்தப்ப, இத வந்து காணொளி மூலம் இத தொறந்து வச்சாங்க இந்த பூங்காவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது சிறுவர் பூங்கா மாரி மாறிருச்சு. அதனால இப்ப குழந்தைங்க எல்லாருமே ஈவினிங்ல போயி வாக்கிங் போறதும், இல்ல பெரியவங்க வந்து குழந்தைங்கள கூட்டிட்டு போய் விளையாடுறதும், அப்படி மாரி இப்ப வந்து அத ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து இந்த பூங்கா வந்து ரொம்ப
ஃபேமஸ் ஆயிருச்சு. அது நான் படித்த ஸ்கூலு அப்படின்றப்ப அந்த பழைய நினைவுகள்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வரும். அதே மாதிரி தாங்க எனக்கும் இந்த ஸ்கூல் கிரவுண்டை ஒட்டி தான் ஒரு முனியாண்டி கோயில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலில் தான் நாங்கள் போய் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கே போவோம். ஆனா வந்து, எந்த எக்ஸாம் வச்சாலும் சரி, அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டுட்டதுக்கப்புறம் தான் நாங்க எக்ஸாமுக்கே போவோம். பேனாலாம் வச்சு கும்பிட்டுட்டு தான் நாங்க வந்து ஸ்கூலுக்கே போவோம். அதோட நினைவுகள உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது வந்து என் வீட்டுக்காரர் சொன்னாங்க, "இது உன்னோட பழைய நினைவுகள். இது நினைவுகள்." ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் நினைவுகள வந்து மறக்க முடியாதுல்லங்க. அதே மாரி தான் எனக்கும். என்னோட ஸ்கூல் நினைவுகள வந்து இன்னுமே மறக்கவே முடியாது. ஏன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்னுமே நாங்க டச்சிங்கில தான் இருக்கோம். எல்லாருமே வந்து பேசுவோம். எல்லாரோட விசேஷத்துக்கும் நாங்க போவோம். எல்லார்ட்டயும் நாங்க இப்ப வரைக்கும் நாங்க பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா, ஸ்கூல் லைஃப்ல மட்டும் தாங்க இந்த இத உணர முடியும். காலேஜ் லைஃபோ, இல்ல ட்ரெய்னிங் லைஃப்லயோ அத உணரவே முடியாது. அதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து ஸ்கூல் லைஃப் படிச்சு வந்திருப்பீங்க. அந்த அனுபவங்கள எங்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து ஸ்கூல் லைஃப் என்னைய மாரி யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா ஸ்கூலுனாலே நம்ம எல்லாருக்குமே வந்து வந்து கவலைகளை மறந்த டயம்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்கூல் லைஃப் நம்மளுக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே நம்மளுக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே வந்து ஸ்கூல் லைஃப் தாங்க பெஸ்ட்டு. ஆனா என்னைய பொறுத்தவரையில நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஸ்கூல் லைஃப்ல வந்து நம்மளுக்கு கவலை இருந்திருக்காது. எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. லைஃப்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போம். ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாதுங்க. நம்மளுக்கு பொறுப்புகள் நெறைய வந்துருச்சு. ஏன்னா குழந்தைங்கள வளர்க்கணும், ஹஸ்பண்ட பார்க்கணும், நம்ம உடம்பு பிரச்சனைகளையும் பார்க்கணும். அது போக பிள்ளைகள படிக்க வைக்கணும், மார்க்கெட்டுக்கு போணும், சமைக்கணும். எல்லாமே வந்து நம்மளோட வந்து மைண்டுக்குள்ள வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஸ்கூல் லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு தனித்துவமான லைஃப்ன்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்த லைஃப்ல வந்து நம்ம யார பத்தியுமே கவலைப்பட்டுருக்க மாட்டோம். யார பத்தியுமே பேசியிருக்க மாட்டோம். நம்மள மட்டுமே பத்தி தான் நம்ம பேசியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசியிருப்போம். ஷேர் பண்ணி சாப்ட்டுருப்போம். சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணியிருப்போம். நாங்கலாம் என்ன பண்ணுவோம்னா, எங்க மிஸ்ஸோடயே சாப்பாட ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த அளவுக்குலாம் நாங்க அப்ப இருந்தோம். ஆனா, இப்ப இருக்க பிள்ளைங்க அப்படி கிடையாது. மிஸ்ஸுகிட்ட பேசுறதும் கிடையாது. மிஸ்ஸும் பிள்ளைங்க கிட்ட பேசுறது கிடையாது. அப்படி ஒரு காலகட்டம் ஆயிருச்சு. ஆனா, நான் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா, நான் வளர்ந்த விதம் அப்படி. அதனால எல்லா பிள்ளைங்களுக்கு கூடயும் நான் ஜாலியா தான் இருப்பேன். அதே மாரி உங்க லைஃப்லயும் உங்க மிஸ் இருப்பாங்க. உங்க டியர் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அதையும் என்னோட ஷேர் பண்ணுங்க. ஆனா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, என் ஸ்கூல் லைஃப்ப மட்டும் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேங்க. ஏன்னா, நாங்க குற்றாலம் போனதும் சரி, நாங்க வந்து லூட்டி அடிச்சதும் சரி, அரட்டை அடிச்சதும் சரி, அதெல்லாம் ஒரு தனி அது ஒரு காலம். அது வந்து கனா காணும் காலங்கள்ன்ற மாதிரி, அது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு காலம்னு கூட சொல்லலாம். ஜாலியா இருப்போங்க. எங்கள மாரி எங்க ஸ்கூல்ல யாருமே ஜாலியாவே இருந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஜாலியா இருப்போம். எல்லா டூரும் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதேமாரி எல்லா ஃபோட்டோவும் எடுத்திருக்கோம். இன்னுமே நான் எல்லா ஃபோட்டோவும் வச்சிருக்கேன். ஏன்னா, அது எல்லாமே வந்து நம்மளுடைய மறக்க முடியாத நினைவுகள். அதனால வந்து அத வந்து என்னைக்குமே நம்மளால மறக்கவே முடியாது. நாங்க குற்றாலம் டூர் போனது, கன்னியாகுமரி டூர் போனது, அப்புறம் பார்த்தீங்கன்னா, உவரி போனது, நெறையா தூத்துக்குடி போனது, நெறைய போயிருக்கோம். திருவள்ளுவர் சில, அப்படியே விவேகானந்தர் பாறை இந்த மாரி எடுத்து சொல்லிக்கிட்டே போலாங்க. அதெல்லாம் வந்து அந்த நினைவுகள வந்து அ யாராலயும் வந்து அத வந்து வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ஜாய் பண்ண காலங்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து நான் வந்து ட்ரெய்னிங் போயிருக்கேன். அது போக வந்து நான் வந்து கரஸ்ல பிஏ பண்றப்பயும் சரி, நெறையா விஷயங்கள் வந்து நெறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனா எல்லார்ட்டயுமே நான் ஷேர் பண்ண மாட்டேன். ஆனா அந்த ஸ்கூல் லைஃப்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க தான் வந்து நம்மளுக்கு என்னைக்குமே நிலைச்சும் இருப்பாங்க. அதுமாரி அவங்க நம்ம கூட எப்பயுமே வருவாங்க. அதே மாரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே என் கூடயே இருக்காங்க. இப்பயும் வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா கஷ்டத்துலயும் சரி, துன்பத்திலயும் சரி, சந்தோஷத்துலயும் சரி, எல்லா விதத்துலயுமே என் கூடயே இன்னும் இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி தான் உங்களுக்கும் இருப்பாங்கன்ட்டு நான் நம்புறேன். ஆனா எல்லாருக்குமே வந்து இந்த மாரிலாம் அமையாதுங்க. ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும் தான் கடவுள் வந்து இந்த கிஃப்ட்டா குடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ. அதே மாரி தான் எனக்கும் கடவுள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட்டா குடுத்துருக்காரு. அதே மாரி உங்களுக்கும் கடவுள் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ வந்து கிஃப்ட்டா குடுத்தாரு அப்படின்னா, என்னோட சேனலுக்கு ஒரு லைக்க தட்டி விட்டுருங்க. அப்படியே என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
நாங்க படிக்கிற காலத்துல பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே கூட எங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. எங்க மிஸ்ஸு வீட்டுக்கு போயி, நல்லா ஜாலியா இருந்துட்டு, படிச்சுட்டு, அவங்க வீட்டிலேயே வந்து சாப்பிட்டுட்டு, எல்லாருக்குமே அங்கேயே சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அங்கேயே சாப்பிட்டுட்டு, ஜூஸ் போட்டு தருவாங்க எங்க மிஸ்ஸு. அதெல்லாம் நாங்க குடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஜாலியா வீட்டுக்கு வருவோம். ஆனா, இப்ப இருக்க பிள்ளைங்களுக்கு சாட்டர்டே, சண்டே ஸ்கூல் வச்சா, "ஐயோ! ஏன்டா ஸ்கூல் வைக்கிறாங்க?" அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து படிப்புன்றது வந்து ஒரு என்ஜாய் பண்ணி படிக்க மாட்றாங்க. அது ஒரு வேண்டா வெறுப்பா, அத படிக்கணுமே அப்படின்றதுக்காண்டி படிக்கிறாங்க. ஆனா, தயவு செஞ்சு அப்படி மட்டும் யாரையுமே வந்து நீங்க படிக்க வைக்காதீங்க. அவங்களுக்கே இன்ட்ரெஸ்ட் வந்து படிச்சா மட்டும் தான் நம்ம வந்து படிக்க முடியும். வற்புறுத்தல் என்னைக்குமே வந்து ஒரு தீர்வ தராதுங்க. அதனால வந்து நாங்க எப்படி என்ஜாய் பண்ணி படிச்சோம், அப்படின்ற மாரி நீங்களும் என்ஜாய் பண்ணி படிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசையே. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க. அத சின்ன ஒரு தூசி மாரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அத வந்து நம்ம வந்து மலை போல நெனச்சா தான், நம்மளுக்கு வந்து அத வந்து படிக்கவே முடியாத ஒரு விஷயம். நம்மளுக்குள்ள அப்படியே நம்ம மனச போட்டு இது படுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா வந்து இதையும் படிச்சிரலாம். இதெல்லாம் ஒரு மேட்டரா? அப்படின்ற மாதிரி நீங்க நெனச்சு படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த படிப்புன்றது ஒரு பெரிய விஷயமா தெரியாதுங்க. நீங்களும் லைஃப்ல வந்து நெறைய வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அதே மாரி தான் நாங்களும். இன்னுமே எங்க ஸ்கூலுக்கு நாங்க போனோம் அப்படின்னா, உங்க செட்டு மாரி ஒரு செட்ட நான் பார்த்ததே இல்லப்பா. அப்படி ஒரு மரியாதையான பிள்ளைங்க நீங்கன்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.